ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயோட்டிக் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா பிளான்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து கிடையாது. பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் எல்லாமே லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ பிளான்ஸ் வந்து 2 ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஒரு பயோட்டிக் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின், நீட் எம்சிக்யூல இது வந்து வரலாம். ஸோ 2 ஏபயோட்டிக் ஏஜென்ட் அண்ட் ஒரு பயோட்டிக் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் அந்த 2 ஏபயோட்டிக் ஏஜென்ட்னா wind அண்ட் வாட்டர் தான் ஏபயோட்டிக் ஏஜென்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து பயோட்டிக் ஏஜென்ட். ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா பாலினேஷன் ப்ராசஸ் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பிளான்ஸ்ல கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் பிளான்ஸ் மட்டும்தான் ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் மூலமா நடக்கிற பாலினேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது பாலினேஷன் பை விண்ட் அண்ட் பாலினேஷன் பை வாட்டர். ஸோ பாலினேஷன் பை விண்ட் பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் பாலினேஷன்லயே ரொம்ப காமனா இருக்கிறது தான் இந்த பாலினேஷன் பை விண்ட். ஸோ மோஸ்டா வந்து கிராஸ் வெரைட்டி இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே இந்த பாலினேஷன் பை விண்ட் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த பாலினேஷன் பை விண்ட்ல என்னோட போலன் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும் அண்ட் நான் ஸ்டிக்கியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த விண்ட்ல அந்த போலன் கிரெயின்ஸால டிராவல் பண்ண முடியும். ஸோ விண்ட் மூலமா நடக்கிற பாலினேஷன்ல போலன் கிரெயின்ஸ் எல்லாமே லைட்டா இருக்கும் அண்ட் நான் ஸ்டிக்கியா இருக்கும். இதுவும் நீட் எம்சிக்யூ கொஸ்டின். ஓகே, அதனால தான் எம்சிக்யூ நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பதான் அவங்களால ஈஸியா அந்த காத்து போற டிராவல்ல அந்த போலன் கிரெயின்ஸாலையும் டிராவல் பண்ண முடியும். அண்ட் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வெல் எக்ஸ்போஸ்டு ஸ்டேமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நல்லா எக்ஸ்போஸ் ஆகுற ஸ்டேமன்ஸ், அதாவது நல்லா ரிவீல் ஆகுற மாதிரி இருக்கிற ஸ்டேமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா வந்து போலன் கிரெயின்ஸ் எல்லாம் டிஸ்பர்ஸ் ஆகி நம்மளால அந்த பாலினேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்க முடியும். அண்ட் இவங்களோட ஸ்டிக்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெதரியா இருக்கும். இதுதான் வந்து ஃபெதரி ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கிறதுனால அவங்களால ஈஸியா வந்து காத்துல டிராவல் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸை ஈஸியா அவங்களால அட்டாச் பண்ணிக்க முடியும். அதனாலதான் இவங்க கிட்ட ஃபெதரி ஸ்டிக்மா இருக்கு அண்ட் வெல் எக்ஸ்போஸ்டு ஸ்டேமன்ஸும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ்ல ஒவ்வொரு ஓவரிலையும் ஒரு ஓவியூல் வந்து இருக்கும். நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷனா கம்பைன் ஆகி கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் கார்ன் கோவ், அதாவது டாசல்ஸ். ஸோ இந்த டாசல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் எல்லாமே ஈஸியா வந்து மூவ் பண்றதுக்காகவும் நல்லா ரிவீலிங்கா இருக்கிறதுக்காகவும் ஃபெதரியாவும் அண்ட் வெல் எக்ஸ்போஸ்டா இருக்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்ன்கோவ் தான். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்ட் பாலினேஷன் மூலமா நடக்கிற ஸ்டேமன் அண்ட் ஸ்டிக்மா எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப காமனா வந்து பார்த்தீங்கன்னா கிராசஸ்க்கு தான் இருக்கும். இதுவும் நீட் எம்சிக்யூ. ஸோ இதுதான் பாலினேஷன் பை விண்ட். ரொம்ப அதிகமாக ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ்லேயே ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய பாலினேஷன் பார்த்தீங்கன்னா விண்ட் பாலினேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன் பை வாட்டர். ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ்லேயே ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்ட் பாலினேஷன் தான். பட் பாலினேஷன் பை வாட்டர் வந்து ரொம்பவே ரேரா நடக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா மோஸ்டா வந்து மோனோகாட்ஸ்ல தான் இந்த பாலினேஷன் பை வாட்டர் வந்து நடக்கும். அதுலேயே 30 வெரைட்டிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலினேஷன் பை வாட்டர் வந்து நடக்குது. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேரா இருக்கக்கூடிய ஒரு பாலினேஷன். ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேல் கேமெட்ஸ் எல்லாமே வந்து வாட்டர்ல வந்து டிராவல் ஆகும். நம்ம 11th டாபிக்லேயே வந்து ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் இது எல்லாமே லோவர் பிளான்ட் குரூப்ஸ். இந்த லோவர் பிளான்ட் குரூப்ஸ் எல்லாமே மேல் கேமெட்ஸ் வந்து வாட்டர்ல தான் டிராவல் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்.
மோஸ்டா வந்து இந்த பிரியோஃபைட்ஸும் டெரிடோஃபைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் அண்ட் மேல் கேமெட்ஸுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமா வாட்டர் தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வேலிஸ்னேரியா ஹைட்ரில்லா. இவங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் வளருவாங்க. இதுவும் நீட் எம்சிக்யூ. வேலஸ்னேரியா ஹைட்ரில்லா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல வளரக்கூடிய ஒரு செடி. ஆனா பாலினேஷன் பை வாட்டர் வந்து பண்ணுவாங்க. அண்ட் மரைன் சீ கிராஸா இருக்கிறது ஜாஸ்டேரா. இதுவும் பாலினேஷன் பை வாட்டர் தான். இதுவும் பாத்தீங்கன்னா நீட் எம்சிக்யூ. மோஸ்டா வந்து எல்லா அக்வாட்டிக் பிளான்ட்ஸுமே பாலினேஷன் பை வாட்டர் நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, சில பிளான்ட்ஸ் வாட்டர் ஹயசின்த் அண்ட் வாட்டர் லில்லிலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ளவர் வந்து தண்ணிக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால இன்செக்ட்ஸ் மூலமாவும் அவங்களால பாலினேஷன் வந்து பண்ண முடியும். அண்ட் விண்ட் மூலமாலும் அவங்களால பாலினேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால எல்லா அக்வாட்டிக் பிளான்ட்ஸுமே வாட்டரை வந்து ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பிளான்ட்ஸ் தான் வேலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, ஜாஸ்டரா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து வேலிஸ்னேரியாவை தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளா. இதுல வந்து ஃபீமேல் ஃப்ளவர் வந்து வாட்டர் சர்ஃபேஸ்ல அட்டாச் ஆயிருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நீளமான காமமா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் ஃப்ளவர் அப்படின்னா, இதுதான் வாட்டரோட சர்ஃபேஸ். அண்ட் அவங்களோட ஸ்டாக் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் உள்ள அட்டாச் ஆகியிருக்கும். அண்ட் இந்த மேல் ஃப்ளவர்ஸ் ஆர் போலன் கிரெயின்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து வேலஸ்னேரியாவுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதுவே சீ கிராஸா இருக்கிறதுக்கு எல்லாமே ஃபீமேல் ஃப்ளவர் வந்து தண்ணியில மூழ்கி தான் இருக்கும். அதனால தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி பாலினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். பாலினேஷன் பை வாட்டர்ல போலன் கிரெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீளமா ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அண்ட் ஈஸியா அவங்களால வாட்டர்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு போலன் கிரெயின் பாத்தீங்கன்னா தான் இதுல வந்து இருக்கும். அண்ட் சிலது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டிக்மாலே ரீச் ஆகி பாலினேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. சில போலன் கிரெயின்ஸ் வந்து அட்டாச் ஆக முடியாமையும் இருக்கும். ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து தண்ணியில இருக்கிறதுனால அந்த வெட்டிங்ல இருந்து அவங்கள ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரு மியூசிலேஜினஸ் கவரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ட் பாலினேஷன் வாட்டர் பாலினேஷன்ல பண்ணக்கூடிய போலன் கிரெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸா இருக்கட்டும், வாட்டர் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸா இருக்கட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இன்செக்ட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லா இல்லாதனால அவங்களால நெக்டாரையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நெக்டாரையும் ப்ரொடியூஸ் பண்றது அண்ட் கலர்ஃபுல்லா இருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் தான் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு விண்ட் பாலினேஷன் அண்ட் வாட்டர் பாலினேஷன் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அண்ட்